ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, என் அன்பு பிள்ளையே, என்னுடைய கரங்களை தொட்ட உன் கரங்களில் நீயே மகிழும்படி உனக்கான சந்தோஷ விஷயத்தையும் சந்தோஷத்தை தரக்கூடிய வெற்றியையும் ஒப்படைக்கப் போகிறேன். கூர்மையான கத்தியை போன்று இருக்கக்கூடிய இந்த மனித நாக்கு என்பது நரம்பில்லாமல் இருப்பதால் தானே சுலபமாக யார் மனமும் காயப்படும்படி பேசிவிடுகிறது. மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள்தான். யார் வேணும்னாலும் சுலபமாக அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்படி பேசிடலாம். ஆனால் அடுத்தவங்க மனசு சந்தோஷப்படும்படி பேசுவதற்கு எல்லாராலும் முடியாது தானே. ஆனால் அப்படிப்பட்ட திறமையை நான் உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன். நீ மனசு வச்சினா அடுத்தவர் மனம் சந்தோஷப்படும்படி அவர்களுக்கு ஆறுதலாய் உன்னால் பேச முடியும். அடுத்தவருக்கு உதவி தேவைப்படும் போது அதை ஓடிப்போய் செய்து கொடுக்கவும் உன்னால் முடியும் என் செல்வமே. அந்த அளவுக்கு உன் உடல்ல தெம்பும் மனசுல தைரியத்தையும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஆளாக இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நினைத்து ஏன் வருந்துகிறாய்? எல்லா இருட்டும் கடைசியில் விடிஞ்சுதானே ஆகணும். எந்த இருட்டும் அப்படியே இருளாகவே இருந்து விடாது. கொஞ்ச நேரம் கழித்து வெளிச்சம் வந்துதான் தீரும். அதே போல உன் வாழ்க்கைக்கான இருளை சரி செய்து அதை கடந்து உனக்கான வெடியலை நான் தருவேன். உனக்கான விடியல் என்பது மிக மகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் வெளிச்சமாகவும் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதாகவும் இருக்கத்தான் போகிறது என் செல்வமே. நீ நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு ரெண்டே வழிதான் இருக்குது. ஒன்று, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துப்போ. இல்லை முடியலை, அவங்க அதை புரிஞ்சுக்கலன்னா அவங்கள விட்டு விலகி போயிடு. அதை விட்டுட்டு அதே சிக்கலில் அதே இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு விட்டு கொடுக்கவும் மனசு வராமல் அவங்கள விட்டுட்டு போகவும் மனசு வராமல் ஏன் இருதலை கொள்ளி எறும்பாய் நீ தவிக்க வேண்டும்? உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் கேட்ட உன் அப்பன் முருகன், நீ செய்த செயலின் காரணமாக மனம் குளிர்ந்து போயிருக்கும் உன் அப்பன் முருகன் இனி உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி உனக்கான நல்ல செய்திகளை உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போய் கரைந்து போய் உனக்கான இன்பத்தை நீ பெறப்போகிறாய். நீ நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்றதுக்கேற்றபடி உனக்கான சந்தோஷ செய்தியை தான் உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் இப்போது வரப்போகுது. இனி எல்லாமே ஜெயம்தான் என் செல்வமே. உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்து விட்டதல்லவா? நீ நினச்ச காரியங்களையும் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன்னுடைய எல்லா முயற்சிகளும் இப்போது வெற்றி பெறும். நீயும் பல சாதனைகளை செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழப்போகிறாய். உன் எண்ணம் போலவே உனக்கான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கிறேன் என் மகளே. இனி உன் கூட எப்போதும் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையவே இன்பமயமாக நான் மாற்ற போகிறேன். நீ எங்கே போனாலும் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கும்போது நீ கவலைப்படாமல் உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்தால் போதும். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் இப்போது நிறைவேறப் போகுது. நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் வந்து நிற்க போகிறேன். எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன்னுடைய எதிரிகளை நான் உனக்கு அடையாளம் காட்டி அவர்களை உன் வாழ்விலிருந்து அகற்றி நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கும் வழிகாட்டுவேன் என் செல்வமே. நீ செய்யும் முயற்சிகளெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். சுயநலமில்லாமல் செய்யும் எந்த செயலும் வெற்றியை தான் கொடுக்கும் என்பதை உனக்கு உணர்த்தி காட்டப் போகிறேன். பல சாதனைகளை செய்து வாழ்வில் வெற்றி பெற்று நீ மகிழ்ச்சியாய் வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க தயாராக நான் வந்துட்டேன். நமக்கு கடவுள் துன்பத்தை கொடுக்கிறார் என்றால் நம்மை பண்படுத்துகிறார் என்ற எண்ணத்தை உனக்குள்ள நீ வளர்த்துக்கோ. அதுக்கு பிறகு நான் உனக்கு கொடுக்க போகிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது என் செல்வமே. நான் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய விஷயங்களை இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அதை சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நீ வரவழைச்சிக்கிட்டா போதும். வரவு செலவு இரண்டுமே உன் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்க வேண்டுமே தவிர வரவுக்கு மீறி செலவு செய்யாதே என் செல்வமே. அப்படி நீ சரியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நிம்மதியும் மகிழ்ச்சியும் தானாக வந்துவிடும். உன்னை மதிக்காத மனிதர்களிடம் போய் பேசி உன்னுடைய நேரத்தை வீணாக்க வேண்டாம். உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் கண் முன்னால் கூட நீ நிற்காமல் விலகி போய்விடு என் செல்வமே. அதே போல் நீ பேசும்போது உன்கிட்ட நல்லா பேசிட்டு நீ போன பிறகு உன்னை பற்றி புறம் பேசுபவர்கள் யாரென தெரிந்து கொண்டு அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். நீ எதிர்பார்த்தபடியே உனக்கான விஷயங்களையெல்லாம் சரியாக முடித்து கொடுத்து நீ வெற்றி பெறுவதற்கும் உன் வாழ்க்கை முன்னேற்றம் அடைவதற்கும் நான் நிச்சயம் உறுதுணையாக இருக்க போகிறேன். உன்னுடைய தாய் தந்தையை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என் செல்வமே. ஏன்னா
உனக்கு தெரிந்தது ரொம்ப கொஞ்சம். நீ அறியாமலேயே அவர்கள் உனக்காக எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் மட்டும்தானே அறிவேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ அவங்க கூட இருந்தாதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி. ஒருபோதும் அவர்களை தனியாக விட்டு விடாதே. இது உன் அப்பன் திருச்செந்தூர் முருகனின் வேண்டுகோள்னு கூட நீ வச்சுக்கலாம். உன்னை சுற்றி யாருமே இல்லாமல் நீ தனியாக தவிச்சிடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு அவர்கள் எத்தனை நாட்களாக, எத்தனை மாதங்களாக என்னிடம் வேண்டுதல் வைக்கிறார்கள் என நீ அறிவாயா? தனிமையில் நீ இருக்கிறதெல்லாம் சரிதான். தனிமையில் இருக்கும்போது நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னு எல்லாம் உனக்கு புரிய வரும். யார் எந்த செயலை எதற்காக செஞ்சாங்கன்னு உனக்கு புரிய வரும். ஆனால் தனிமை என்பது மிகவும் கால கொடுமையாக இருக்கும் என் செல்வமே. நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சிகளை மட்டும் செய்யு. உன் அப்பன் முருகன் நான் உன் கூடவே இருந்து உன் மீது அன்பு செலுத்தக்கூடிய, உன் மீது அக்கறையுள்ள, உன் மீது பாசம் காட்டக்கூடிய நல்ல மனிதர்கள் உன் அருகில் இருக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். குளத்து நீரை போல ஒரே இடத்தில் தேங்கி நிற்காமல் ஆற்று நீரை போல நீ ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஆளாக இரு. ஒவ்வொரு நாளும் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் அதிகமாகிக்கிட்டே போகட்டும். ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே என் செல்வமே. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என கேள்விப்பட்டிருப்பாய் தானே. அதாவது உனக்கு இந்த இளமை வயது இருக்கும்போதே எல்லா தடைகளையும் உடைச்சு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறக்கூடிய அளவுக்கு வேலைகளை சிறப்பாக செஞ்சினா உன் வாழ்வில் நிச்சயமாக நீ உச்சத்தை தொட்டுவிடலாம் என் செல்வமே. நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன்னுடைய குழந்தைகளையும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய வீட்டையும் நினச்சி நீ கவலைப்படவே வேணாம். எல்லாத்தையும் சரி செஞ்சு எல்லாரையும் நல்லா ஆளாக்கி நல்ல வேலைக்கு போகிறதையும் நல்ல பொறுப்புள்ள சந்தோஷமான நிம்மதியான குடும்பத்தை கொடுத்து அவர்களை இன்பமாய் வாழ வைக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பிள்ளைகளுக்கு நான் குறித்த நேரத்தில் நல்லபடியாக திருமணம் நடக்கும். அவர்கள் பிள்ளை பேரெல்லாம் பெற்று நன்றாக வாழ்வார்கள். இது உன் அப்பன் முருகன் என்னுடைய வாக்கு. தோல்வி வந்துடுமோ நினச்சி துவண்டு போகாதே என் செல்வமே. இதுநாள் வரை நீ பெற்ற தோல்விகள் தான் இப்போது உனக்கான வெற்றிக்கு வழிகாட்டப் போகுது. அடுத்து என்ன செய்யணும்னு மட்டும் யோசி. உன்னுடைய வெற்றி பாதையை நீதானே கண்டுபிடிக்க வேண்டும். அதை நோக்கி முன்னேறி போக ஆரம்பிச்சிட்டினா உன்னுடைய வெற்றி உன் கைகள்லையே இருக்கும்படி நானும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எப்போதும் நீ உன்னை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாம் என் அப்பன் முருகன் செயல், எனக்கு நல்ல வழி காட்டு முருகான்னு என்னை நாடி முழுவதுமாக என் மீது நம்பிக்கையை செலுத்திவிட்டால் அத்தனை பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொண்டு உன்னை காப்பாற்றி வழிநடத்தி உயர வைப்பேன் என் செல்வமே. எப்போதும் யாரையும் முழுமையாக நீ நம்ப வேண்டாம். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கன்னு மற்றவங்களை நம்பி நீ விட்டுவிடவும் வேண்டாம். உனக்கான காரியம் எதுவாக இருந்தாலும் அதை நீயே முயற்சி செய். உன்னால் நிச்சயம் முயன்று வெற்றியை தொட முடியும் என் செல்வமே. நெருங்கிய உறவுகளுக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அவங்க அதெல்லாம் மறந்துட்டு எப்படியும் உன் மேலே குறை சொன்னாங்கன்னா நீ அந்த நேரத்தில் மௌனமாக இருந்துவிடு. உன் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும்படி இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாய் எப்போதும் இருப்பேன்.